ஒரு 10-15 நிமிஷத்துல கூட்டம் முடிஞ்சிருங்க. நான் பேசி முடிச்ச உடனே அன்பில் மகேஷ் பேசுறாரு. இப்ப இவர் தான் நம்ம ஊருக்கு காலை உணவு திட்டத்தை செயல்பட்டு இருக்கிறவர். காலை உணவு திட்டத்தில் நம்ம வீட்டு குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் காலையில எழுந்து குழந்தைங்களுக்காகவே சமைச்சு எல்லா வேலையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்ப அந்த வேலை இல்லை உங்களுக்கு. குழந்தை குளிப்பாட்டி ஸ்கூல் புக் எடுத்து கொடுத்து அனுப்புனீங்கன்னா அங்க அந்த குழந்தைங்க பசியார வைக்கிற பொறுப்பு எடுத்துக்கிற மந்திரி நம்ம அன்பில் மகேஷ். அவர் உங்களை பார்த்து ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி நான் ஒரு 2 நிமிஷம் ஓட்டு கேட்டுட்டு அவர் எனக்கு பின்னாடி ஓட்டு கேட்கிறார். இப்ப இங்க பேசின மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், அன்பிற்கினிய நண்பர் பிரபாகர் ராஜா, வருகை தந்து இங்கே தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கிற கழக தேர்தல் பணிக்குழுவின் செயலாளர் வேளச்சேரி மணிமாறன், மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய நிர்வாகிகள் குணசேகரன், மரியாதைக்குரிய சகோதரி வாசுகி பாண்டியன், பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் அன்றைக்கினிய நம்ம பெருங்குடி ரவிச்சந்திரன், மதியழகன், கிருஷ்ணமூர்த்தி, நம்ம துரைராஜ், வேளச்சேரி சேகர், அதேபோல் கண்ணன், ராஜா, துரை கபிலன், ஒன்றிய கழகங்களின் செயலாளர்கள் வெங்கடேசன், அன்றைக்கினிய வேப்பாக்கம் வீரமணி, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அணிகளின் அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் நுளம்பூர் ராஜன், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அணிகளின் அமைப்பாளர்கள் மணிகண்டன், அதே மாதிரி இந்த மாணவர் அமைப்பாளர் அருண், பொதுக்குழு உறுப்பினர்கள் அருண், நம்முடைய ஹரிகிருஷ்ணன், இது மாதிரி ஏராளமான நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. மகளிர் அணியை பொறுத்தவரை மாநில நிர்வாகிகள் உருவான ரத்னா லோகேஸ்வரன், மாவட்ட மகளிர் அணியின் அமைப்பாளர் கனிமொழி தனசேகரன், மாவட்ட மகளிர் தொண்டர் அணியின் அமைப்பாளர் நிஷா, இந்த மாதிரி ஏராளமான கழக தோழர்கள் இங்க இந்த ஊருக்கு வந்து கழக பணியாற்றிட ஒரு வார காலமா இங்க இருந்து நாங்க ஏற்கனவே வீடு வீடா வந்து ஓட்டு கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் அண்ணன் பொன்முடி அவர்களோட வந்து வேட்பாளரும் கூட வந்து தெரு தெருவா வந்தோம், ஓட்டு கேட்டோம். 2 தடவை ஓட்டு கேட்டுட்டோம். இப்ப நாங்க ஓட்டு கேட்கறத விட உங்க கையில அன்பில் மகேஷ் ஓட்டு கேட்கறது பொருத்தமா இருக்கும். காரணம், இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டமா இருந்தாலும் சரி, இல்லம் தேடி கல்வியா இருந்தாலும் சரி, இந்த இல்லம் தேடி கல்விங்கிறது உலகம் முழுக்கவே கொரோனா 2019 உருவாகி, அந்த 2019 உருவான கொரோனாவுக்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல. மற்ற மாநிலங்கள் எல்லாம் இப்ப நிறைய ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த ஒரு 3 வருஷத்துல ஸ்கூல்ல போன இந்த தொடக்க கல்வி மாணவர்களுக்கு கல்வி ஒரு பெரிய அளவில் ஜீரோவா போயிருச்சு. ஆனா நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டியா அந்த விடுபட்டு போன கல்வியை, இடைக்காலத்தில் இல்லாமல் போன கல்வியை அந்த குழந்தைங்களுக்கு தரணுங்கிறதால கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு சொல்லி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2 லட்சம் தன்னார்வலர்களை கொண்டு வீட்டுக்கே வந்து அந்த கல்வி தந்த ஒரு மிகப்பெரிய அரசு இந்த அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த திட்டத்தை செயல்படுத்திய மரியாதைக்குரிய அன்பிற்கினிய நண்பர் அன்பில் மகேஷ் வந்திருக்காரு. வருகை தந்திருக்கிற விநாயகமூர்த்தி, சுரேஷ், யாராவது பேர் விட்டு இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, நம்ம வழக்கறிஞர் அணி ஜெகதீஷ், ஏராளமான பேர் வந்திருக்கிறீங்க. வருகை தந்து உங்க கையில ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு வாரமா எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்து உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த கெடாரை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான சந்தோஷம். கெடாரில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்ப மரியாதைக்குரிய ஒன்றிய செயலாளர் அவருக்கு நாங்க உண்மையிலேயே நன்றி சொல்லணும். எங்களுக்கு வேற எங்கேயாவது கொடுக்கறதுக்கு பதிலா போன தடவை இடைத்தேர்தலுக்கு நாங்க வந்தப்ப அன்னியூருக்கு வந்திருந்தோம். அன்னியூர்ல சிவா வீட்டுல தான் தங்க வச்சாங்க. சிவா நம்ம இப்ப வேட்பாளராக இருக்கிற சிவா வீட்டுல தான் நானா இருந்தாலும், அரவிந்த் ரமேஷா இருந்தாலும், பிரபாகர் ராஜாவா இருந்தாலும், கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே 1 மாசம் அவங்க வீட்டிலேயே தங்கி இருந்தோம். அவங்க வீட்டு சாப்பாடை 1 மாசம் சாப்பிட்டோம். அது மாதிரி ஒரு அற்புதமான குடும்பங்க. கட்சிக்கு வந்து அவர் மட்டும் இல்ல, அவங்க அப்பா காலத்திலிருந்து கோவிந்தசாமி காலத்திலிருந்து கட்சிக்கு அவ்வளவு கடுமையா உழைச்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண தொண்டனுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த இடைத்தேர்தலில் இங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் ஒண்ணு, அன்னியூர் கொடுக்காம திரும்ப அங்கேயே கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா கெடார் கொடுத்திருக்காங்க. கெடார் கொடுத்ததுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, கெடார்ல அண்ணன் பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரா முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு ஊர் வளர்ச்சிக்காக அவர் செய்த பணிகளை எல்லாம் பார்த்தோம். இப்பவும் கூட ஒன்றிய செயலாளரோட வருகை தந்திருக்கிற விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லட்சுமணனோட நாங்க போன வாரம் ஓட்டு கேட்டு போகும்போது செல்லம்குப்பம் பகுதியில் வந்து ஒரு ரோடு போடணும், அந்த ரோடு போடாம விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனடியாக நம்முடைய வேட்பாளர் சொன்னாரு, 2,30,00,000 ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடுகள்லாம் தயாராயிருச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷனும் வந்துருச்சு, இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததால அந்த ரோடு வேலை பண்ண முடியல, இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 13ஆம் தேதி எண்ணிக்கை அறிவிச்சு அன்னைக்கு மதியானம்
அன்னியூர் சிவாவை 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைத்ததற்கு பிறகு அந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது ரிலீஸ் ஆயிரும். அது ரிலீஸ் ஆன உடனே அடுத்த ஒரு 4-5 நாள்லயே அந்த ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. செல்லங்குப்பத்துக்கு ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வந்த உடனே நம்முடைய ஒன்றிய துணை செயலாளர் இங்க அந்த கவுன்சிலரா இருக்காருல்ல, அவர் கருணாகரன் தானே, கருணாகரன் சொன்னாரு அந்த செல்லங்குப்பம் கிறிஸ்டின் பகுதிக்கு ஒரு பேருந்து வசதி வேணும்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னேன். இப்ப நான் அந்த செய்தியை இங்க சொல்லவும் கூடாது, ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதால உங்களுக்கு அதை சொல்லி ஓட்டு கேட்க கூடாது. நிச்சயமா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே செல்லங்குப்பம் கிறிஸ்டியன் பகுதிக்கு ஒரு பேருந்தும் வரப்போகுது. ஆக இந்த ஊருக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் எனக்கு முன்னாடி பேசின அரவிந்த் ரமேஷ் சொன்னாரு. நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 1,30,00,000 இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டடம் கட்டுறதுக்கு கொடுத்திருக்கிறோம் 15வது நிதி ஆணையத்திலிருந்து இந்த தொகுதியில. இதுக்கு காரணம் மரியாதைக்குரிய மறைந்த நினைவில் வாழும் அண்ணன் புகழேந்தி மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனை பார்க்க முடியாதுங்க. அவர் இன்னைக்கு நம்ம கையில இல்ல. புகழேந்தி அதிர்ந்து பேச மாட்டாரு, யாரையுமே கொஞ்சம் கூட கோவப்பட்டு அவரை பார்த்ததே இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த மேடையில உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு சென்னையிலிருந்து வந்தவங்களுக்கு புகழேந்திய சட்டமன்ற உறுப்பினராக ஆனதுக்கு அப்புறம் தெரியும். அவர் முதல்ல ஒன்றிய செயலாளருக்கு ஆணையாளராக கையெழுத்து போட்டது இந்த சுப்பிரமணிய கை. நான் தான் முதல்ல 93ல இங்க இந்த ஒரு கோலியனூர்ல எலெக்ஷன்ல நிக்கிறப்ப முதல்ல எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு ரைஸ் மில் எலெக்ஷன் நடந்தது. வளவனூர் ரைஸ் மில் கோலியனூருக்கான ஒன்றிய தேர்தல். அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கலாட்டா. மரியாதைக்குரிய தயாநிதி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செஞ்சி ராமச்சந்திரன், தயாநிதி, அந்த மேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். கட்சிக்காரங்களுக்கு தெரியும், பப்ளிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ புகழேந்தி முதல்ல அரசியல் அடி எடுத்து வச்சு முதல்ல ஒன்றிய செயலாளர் ஆகும்போது அவர் மினிட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆணையாளராக இருந்து கோலியனூரின் ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற மாதிரி தலைமை கழகத்தின் பிரதிநிதியா இருந்து அங்கீகரிச்சது நானு. அந்த வகையில எனக்கு ரொம்ப நீண்ட காலமான நண்பன். அதிர்ந்து கூட பேச மாட்டார். அவர் கேட்டுக்கினதுக்காக தான் இன்னைக்கு அந்த 1,30,00,000 அந்த ஆஸ்பத்திரிக்கு இது கட்டடம் கொடுத்திருக்கிறோம். இந்த வேலை நடந்துருக்கு. வேலை பாதி முடிஞ்சிருச்சுன்றாரு கல்பட் ராஜா. இப்ப அவர் கல்பட் ராஜா இல்ல, கண்பட் ராஜா. அவர் அதாவது ஒரு கன் மாதிரி யாராவது நல்லா வேலை செஞ்சா சொல்லுவாங்க, கன் மாதிரி வேலை செய்யறியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒன்றிய செயலாளர் கன் மாதிரி வேலை செய்யற கண்பட் ராஜா தான் நம்முடைய ராஜா. அவர் உண்மையிலேயே இந்த மக்கள் ராஜாவோடவும் எந்த அளவுக்கு அணுக்கமா இருக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், இந்த கவுன்சிலர்கள், ஊராட்சி தலைவர்களோட எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஐக்கியமா இருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் நேமா 5:30 மணிக்கு உங்களை இங்க இவ்வளவு பேரையும் 5:30 மணிக்கு பார்த்தோம். 7:30 மணிக்கும் 8 மணிக்கும் கூட இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறப்ப திமுக பேர்லயும் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் பேர்ல நீங்க வச்சிருக்கிற அளப்பரிய நம்பிக்கை தெரியுது. உறுதியா இன்னைக்கு உதயசூரியன் நம்முடைய அரவிந்த் ரமேஷ் மிக சிறப்பா சொன்னார். ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆளுங்கட்சியின் சாதனைகளை, ஆளுங்கட்சியின் செயல்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வர முடியும். ஏற்கனவே மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள் விட்டு சென்ற பணிகளை மீண்டும் இங்கே தொடர்வதற்கு அன்னியூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நேரம் பேச போறதில்லை. உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு. நான் அதை கொஞ்சம் மாத்தி உதயசூரியனை நம்பினோர் கைவிடப்படார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நம்பினோர் கைவிடப்படார், திமுகவை நம்பியோர் கைவிடப்படார். இது கைவிடப்படார். அதே மாதிரி இந்த ஊர் பேரு கெடார். உதயசூரியனை ஏற்றுக்கொண்டோர் என்றைக்கும் கெடார். முத்துவேல் ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டவர்கள், தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றைக்கும் கெடார். கெடார்னா கெட்டு போக மாட்டார்கள் அர்த்தம். அது மாதிரி திமுகவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றைக்கும் கெடார். அதே மாதிரி நல்லங்குப்பம் திமுக வெள்ளுங்குப்பமாய் வர வேண்டும். நீங்கள் எல்லாம் அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியனுக்கு வாக்களித்து உங்களுக்காக உழைப்பதற்கு அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு எந்த விதமான அதாவது முன்னேற்பாடும் இல்லாமல் அழைத்தவுடன் ஓடோடி வந்து சிறப்பித்திருக்கிற மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உரையாற்றி சென்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். உரையாற்றி சென்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையிலிருந்து இவ்வளவு பேர் திரளாக வருகை தந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க எத்தனை பேரும் 8ஆம் தேதி 5 மணி வரைக்கும் உங்க கூட இருக்க போறாங்க. நான் மட்டும் இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு போறேன். எல்லாரும் பேசுனது மாதிரி நாளைக்கு ராத்திரி நேரம் நான் அமெரிக்காவுக்கு பயணம் ஆகிறேன். மருத்துவ திட்டங்கள் சம்பந்தமா அங்க உலக வங்கியில கடன் கேட்கறதுக்காக போறோம். இங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மருத்துவ திட்டங்களுக்கு
ஒரு 3000 கோடிக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் பண்ணியிருக்கிறோம். அந்த திட்ட மதிப்பீடுகளுக்கு உலக வங்கி துணைத் தலைவரோட பேசுறதுக்கு போறோம். அது மட்டும் இல்ல, இங்க செயல்படுத்தி இருக்கிற திட்டங்களை மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் பேச போறோம். இங்க செயல்படுத்தி இருக்கிற மருத்துவ திட்டங்களை அல்டிமோர்ல இருக்கிற ஒரு ஜான் ஹாப்கின்ஸ்ங்கிற இன்னொரு பல்கலைக்கழகத்திலையும் பேச போறோம். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதால மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நாளை இரவு அமெரிக்கா செல்லவிருக்கிறேன். எனவே நான் நிச்சயம் 13ஆம் தேதி இங்கே வெற்றி பெற்றது என்று சொன்னதற்கு பிறகு இதே இடத்தில் ஒரு வெற்றி விழாவை நடத்தி அந்த வெற்றி விழாவில் நண்பர் அன்பில் மகேஷோடு நானும் வந்து கலந்து கொள்வேன் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்து இனிய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களை உங்களுடைய வாக்கு கேட்க அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கெடார் பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு வாக்காளர் பெருமக்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கல்பட்டு ராஜா அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கும், ஒன்றிய பெருந்தலைவர் அக்கா கலைச்செல்வி அவர்களுக்கும் முதலில் எனக்குள்ள வணக்கங்கள். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்து உங்களை எல்லாம் சந்தித்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அண்ணன் மாசூனன் அவர்கள் நாளை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை காப்பதற்காக 3000 கோடி ரூபாய் திட்டத்திற்கான கடனை பெறுவதற்காக அமெரிக்கா செல்ல இருக்கின்ற அவரை நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களோடு வாழ்த்தி அனுப்பி வைப்போம். அதே போன்று அவருடன் வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கும், பிரபாகர் ராஜா அவர்களுக்கும், அவருடன் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் விழித்த அத்தனை பெயரையும் நானும் விழித்ததாக கருதி இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும், குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், இந்திய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும், தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு முன்பு பேசும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இந்த தேர்தல் என்பது தேர்தல், இது ஏன் இந்த தேர்தல் வந்தது, இப்பொழுது யாரை நாம் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். நீங்கள் மறக்கக்கூடாத செய்தி என்பது வருகின்ற 10ஆம் தேதி தேர்தல் நாள். வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது கஷ்டப்பட்டு நீங்க தேடிட்டு இருக்க வேணாம். ஓட்டு போடுற மிஷின்ல முதல் பேரு அன்னியூர் சிவா அப்படிங்கிற பேர் இருக்கும். அது பக்கத்திலே உதயசூரியன் சின்னம் இருக்கும். ஆக அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். அண்ணன் சொன்னது போல கடந்த முறை நடந்த இடைத்தேர்தலில் அன்னியூர்ல தங்கினாரு அப்படின்னாரு. அன்னியூருக்கு வேட்பாளரை நாம கொடுத்துட்டோம். கெடாருக்கு நம்முடைய உயிர் காப்பாளர் அண்ணன் மாசு அவர்களை உங்களிடம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் இங்கே பணியாற்றி விட்டு சென்ற பிறகு அவருடைய தலைமையில் பணியாற்றக்கூடிய குழு இங்கே வருகை தந்திருக்கின்றது. இவர்களெல்லாம் சேர்ந்து உங்களிடம் நாங்கள் வாக்கு சேகரிக்க வருகிறோம் என்று சொல்லும் பொழுது, என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை தேடி மருத்துவமும் இல்லம் தேடி கல்வியும் இரண்டும் சேர்ந்து மக்களை தேடி வாக்கு சேகரிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். மிகவும் பொருத்தமான இடத்தில் இன்றைக்கு பெண்கள் அனைவரையும் அமர வைத்திருக்கிறார் அண்ணன் மாசு அவர்கள். கோயிலுக்குள்ளே தெய்வமும் வெளியே தெய்வங்களும் அமர்ந்திருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வோடு தான் உங்கள் முன்பு நின்று நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு மாநிலம் புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 வெல்வதற்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 13ஆம் தேதி வாக்கு எண்ணும் பொழுது விக்கிரவாண்டியை வெற்றி பெற வைக்க இருக்கின்ற உங்களுக்கு நான் முன்கூட்டியே என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களை சமர்ப்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணம் இரவு 8 மணிக்கு நாங்கள் நிறைவு செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது, மக்களை பார்க்கும்போது, குறிப்பாக பெண்களுடைய அந்த முக மலர்ச்சியையும் அந்த எழுச்சியான வரவேற்பையும் பார்க்கும் பொழுது, ஏன் 10ஆம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கீங்க, ஓட்டு பெட்டி இன்னைக்கே உதயசூரியனுக்கு நாங்கள் ஓட்டு போடுகிறோம் என்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்றவுடன் கோட்டைக்கு போகும் பொழுது ஏறத்தாழ 5 ஃபைல்கள் 5 கோப்புகள் அவர் டேபிள் இருந்துச்சு. ஆனா எந்த கோப்பத்தை முதல்ல அவர் எடுத்து கையெழுத்து போட்டாரு, என்னுடைய பெண்கள் எல்லாம் கட்டணமில்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கிற கோப்பு தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து. அதன் பிறகு கொரோனாவுக்கான நிவாரண நிதி 4000 வழங்கியதாக இருந்தாலும், சொல்லாமலே அறிவிக்கப்பட்ட திட்டமாக மல்லிகை பொருட்களாக ஒரு 13 பொருட்களை ரேஷன் கடையில் வழங்கியதை இப்படி ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி காட்டினோம். இப்பொழுது கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் மாதம் 15ஆம் தேதி ஆனா 1000 ரூபாய் பெறுகின்றோம்.
விண்ணப்பிச்சு கிடைக்காம இருக்கல எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கும் பொழுது தேர்தல் முடிந்த கையோடு அதுவும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இங்க அண்ணன் சொன்னது போல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, பசியோட போறாங்க, நம்ம வேலைக்கு போயிடுறோம், புள்ள சாப்பிட்டுட்டு போச்சா என்னன்னு தெரியல. நேத்து ஆக்கி வச்ச சோற சூடு பண்ணி வச்சுட்டு போனமே அது வயிறார சாப்பிட்டுச்சான்னு தெரியாது உங்களுக்கெல்லாம். நீங்க வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் அதை உணர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெறும் வயிற்றுல வந்தா பிள்ளைக்கு எப்படிப்பா படிப்பு புத்தி ஏறும், அதெல்லாம் முதல்ல நான் சோறு போடுறேன் என்று கொண்டு வந்த திட்டம் தான் காலை சிற்றுண்டி என்கிற திட்டம். ஏறத்தாழ 18,50,000 பிள்ளைங்க டெய்லி கிளம்ப சாப்பிட்டுட்டு முதலமைச்சரை வாழ்த்துகிறது. பிள்ளைகள் மட்டுமல்ல, அவருடைய பெற்றோர்களும் இன்றைக்கு வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாகத்தான் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை அன்னையூர் சிவா அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே தொடர்ந்து அண்ணன் சொன்ன மாதிரிதான் 8ஆம் தேதி வரைக்கும் நாங்க பணியாற்ற போறோம்னா வெறும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க கேட்கறது மட்டுமல்ல, உங்களுடைய மனுக்கள் எங்கள்கிட்ட கொடுங்க, அந்த மனுக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தீர்வு காணுகிறோம் என்று உறுதி சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த 8ஆம் தேதி வரைக்கும் அமையும். கண்டிப்பாக அண்ணன் சொன்ன மாதிரி தான் சட்டமன்றத்தில் பேசும் பொழுதெல்லாம் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்கள், உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று போன அண்ணன் புகழேந்தி அவர்கள், எனக்கு மாம்பழப்பட்டு பகுதியில் இது வேண்டும், மல்லிகைப்பட்டு பகுதியில் இது வேண்டும், கெடார் பகுதியில் எனக்கு இது வேண்டும் என்று அடுக்கடுக்காக சொல்லும் பொழுதெல்லாம் அதை குறிப்பிட்டுக்கிறது யாரு தெரியுமா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முன்னாடி உட்கார்ந்து அதை எழுதிக்கிட்டே இருப்பாரு. புகழேந்தி என்னென்னமோ சொன்னாப்லையே இந்த திட்டத்தை அந்தந்த அமைச்சர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் இங்க அண்ணன் சொன்ன மாதிரி இங்க ஒரு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களை விட்டு அவர் இவ்வளவு வேகமாக இவ்வளவு சீக்கிரம் பிரிந்து செல்வார் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை. அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் வேதனை அல்ல, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வேதனை தருகின்ற ஒரு செய்தியாக அது இருந்தது. அந்த இடத்தை யார் நிரப்ப போகிறார்? அவரை இழந்து வாழ்கின்ற அந்த பிள்ளைகள் எப்படி அனாதையாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விக்கிரவாண்டி தொகுதிக்கு வந்துவிடக் கூடாது என்று சொன்னால் ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற அன்னையூர் சிவாவை வேட்பாளராக உங்களை நம்பி நாங்கள் களம் இருக்கின்றோம். இந்த அன்னையூர் சிவா உங்களுக்கு பிள்ளையாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இங்கே அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாங்கள் உங்களுக்கு நன்றி கடனை, உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதன் மூலமாக நாங்கள் செய்து காட்டுவோம் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக நாங்கள் உங்களை நம்புகின்றோம், நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கைக்கு கருத்து மாற்றமாகத்தான் இந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கண்டிப்பாக இன்று இரவே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் தொலைபேசியில போன் பண்ணி கேட்பாங்க. அப்ப நாங்க ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம், கெடாருடைய கூட்டம் ஒன்றே போதும், நம்முடைய வெற்றியை உறுதி செய்ததாக இருந்தது என்பதை நாங்கள் சொல்வோம். ஆக அந்த விதத்தில் இங்கு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நமது சின்னம் உதயசூரியன், நமது சின்னம் உதயசூரியன். உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். அன்னியூர் சிவாவை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி.